மனிதர்களுடைய ரொம்பவே முக்கியமான தேவைகள்னா அது உணவு, உடை, வீடு தான். அதுல வீடுன்ற வசிப்பிடம் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. சொந்த வீடுன்றது அந்தஸ்தா பார்க்கப்படுறதால பலரும் எப்படியாவது சொந்த வீடு வாங்கிடணும்ன்ற எண்ணத்துல களமிறங்குறாங்க. வாடகை வீடு, சொந்த வீடு இந்த ரெண்டுத்துலயுமே சாதகமான பாதகமான அம்சங்கள் நிறைய இருக்குது. அதை பத்தி இன்னைக்கு எபிசோட்ல விரிவா பார்க்கலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். சென்னை, கோவை இந்த மாதிரியான நகரங்கள்ல 1000 சதுர அடி வீடு வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 1 கோடி தேவைப்படும். புறநகரங்கள்லன்னா குறைஞ்சது ஒரு 50 லட்சம், ஏன் 60 லட்சம் தேவைப்படும்னு வச்சுக்கலாம். ஒருவர் ஒரு வீட்டை ரூபாய் 60 லட்சத்துக்கு வாங்கினாங்கன்னா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டா மாசம் வாடகை ரூபாய் 15,000 கிடைக்கும். அந்த வகையில ஆண்டுக்கு ரூபாய் 1.8 லட்சம் வாடகை பணம் கிடைக்குது. இது அந்த சொத்துடைய மதிப்புல வெறும் 3% தான். சொத்துடைய மதிப்பு ஆண்டுக்கு 5% அதிகரிச்சது அப்படின்னா வாடகை வருமானத்தையும் சேர்த்து நிகர வருமானம் 8% இருக்குது. சொத்துடைய மதிப்பு ஆண்டுக்கு 6% அதிகரிச்சது அப்படின்னா நிகர வருமானம் 9% இருக்குது. அதோட இந்த வீட்டை பராமரிக்கிற செலவு, சொத்து வரி இந்த மாதிரியான செலவுகளும் இருக்குது. ஒரு பக்கம் வாடகை வருமானம் ஒருவருடைய வருமானத்தோட சேர்க்கப்பட்டு அது எந்த வருமான வரி வரம்புல வருதோ அதுக்கேத்த வரியை நம்ம கட்டணும். இதெல்லாம் சேர்த்தா நிகர வருமானத்தை கணிசமா குறைச்சிடும். சொந்த வீடு வாங்குற அளவுக்கு பண வசதி, வாங்கிய வீட்டு கடனை தொடர்ந்து சரியான நேரத்துல திரும்ப செலுத்துற தகுதி இருந்துச்சுன்னா குடியிருக்க ஒரு சொந்த வீடு வாங்கிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. அதோட சொந்த வீடுன்றது ஒரு உணர்வு ரீதியான விஷயம். அதாவது அந்தஸ்துன்னு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நினைக்கிறதால ஒரு வீடு சொந்தமா இருக்கிறது நல்லது. போதிய வசதி இல்ல, வீட்டு கடன் தவணை கட்டுறதுல சிக்கல் வரலான்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வாடகை வீட்டுல இருக்கிறதே புத்திசாலித்தனம் தாங்க. சரி, இதை ஒரு உதாரணமா பார்க்கலாம். முருகன் என்றவரு 50 லட்சம் மதிப்பு இருக்கிற வீட்டை வாங்குறாரு. இந்த வீட்டை அவர் வீட்டு கடன் மூலமா வாங்குறாரு. இதுக்கு முன்பணமா 20 லட்சம் ரூபாயை செலுத்துறாரு. மீதி 30 லட்சம் ரூபாயை கடனா வாங்குறாரு. அந்த கடனை 20 ஆண்டுகள்ல திரும்ப கட்ட திட்டமிடுறாரு. 20 வருஷத்துல வீட்டு கடன் வட்டி சராசரியா 8.5% வச்சுக்கிட்டோம்னா மாதந்தோறும் கட்ட வேண்டிய இஎம்ஐ மாசம் ரூபாய் 26,035 ரூபாயா இருக்குது. இவரு வீட்டு கடன் மாத தவணை மட்டும் 20 ஆண்டுகள்ல ரூபாய் 62.40 லட்சம் கட்டியிருப்பாரு. டவுன் பேமெண்ட் ரூபாய் 20 லட்சம் சேர்த்தா அவர் வீட்டு கடனை முழுசா கட்டி முடிச்சிருக்கிறப்ப மொத்தம் 82.40 லட்சம் செலவு செஞ்சிருப்பாரு. அவர் வாங்கின வீட்டுடைய மதிப்பு வருஷத்துக்கு 6% அதிகரிச்சது அப்படின்னா 20 வருஷத்துல 50 லட்சம் மதிப்பு இருக்கிற வீடு 1.6 கோடியா உயர்ந்திருக்கும். இதே இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இதுவே மகேஷ்ன்றவர் 20 வருஷத்துல மாசம் சராசரியா ரூபாய் 20,000க்கு வாடகை வீட்டுல குடியிருக்கிறதா வச்சுக்கலாம். அவரு வீட்டு கடன் டவுன் பேமெண்ட்டுக்கு இணையான தொகை ரூபாய் 20 லட்சத்தை வச்சிருக்கிறாரு. அது அவரு வருஷத்துக்கு சராசரியா 12% வருமானம் தர வாய்ப்பு இருக்கிற டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல பிரிச்சு முதலீடு செய்யறாருன்னு வச்சுக்கலாம். இந்த 20 லட்சம் ரூபாய்ன்றது 20 வருஷத்துல 1.93 கோடியா அதிகரிச்சிருக்கும். அதாவது 1.93 லட்சம் ரூபாய். வீட்டு கடன் மாச தவணையில மிச்சமாகக்கூடிய 6,035 ரூபாயை இதே மாதிரி 20 ஆண்டுகள்ல முதலீடு செஞ்சுட்டு வராரு. இது 60.3 லட்சமா அதிகரிச்சிருக்கும். ஆக 20 வருஷம் முடியும் போது மகேஷுக்கு மொத்தம் 2.53 கோடி ரூபாய் சேர்ந்திருக்கும். அதாவது 2.53 லட்சம் ரூபாய். சொந்த வீட்டுடைய மதிப்பு 1.60 லட்சம் ரூபாய் இருக்கிற மதிப்புல வாடகை வீட்டுல குடியிருந்தவருக்கு 2.53 லட்சம் கோடி பணம் கிடைச்சிருக்கும். வாடகை வீட்டுல குடியிருந்தவருக்கு கிட்டத்தட்ட ரூபாய் 93 லட்சம் அதிகமா கிடைச்சிருக்கும். 20 வருஷங்கள்ல வாடகையா செலுத்திய தொகை 48 லட்சத்தை கழிச்சாலும் 45 லட்சம் கூடுதலா இவருக்கு கிடைச்சிருக்கும். சோ வீடு மேல உணர்வு பூர்வமான பிணைப்பு இல்ல, சமூக அந்தஸ்து நான் பார்க்க மாட்டேன், வாடகை வீட்டுல இருந்துட்டு மிச்சமாகும் பணத்தை முதலீடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உயர்கல்வி, கல்யாணம், பணி ஓய்வு கால செலவுகளை சுலபமாவே சமாளிக்க முடியும். வாடகை வீடு, சொந்த வீடு, இப்ப இந்த ரெண்டுல எது உங்களுக்கு பெஸ்ட்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.